ஹலோ நண்பர்களே, வாங்க வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்கூல் தமிழ் டெக் நியூஸ் சேனல். இப்போ ஒரு புதுசான அஃபிஷியலான நியூஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 3 ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு நிறையா நிறுவனங்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. நிறுவனங்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. பள்ளி நிறுவனங்கள்லாம் ஸ்கூலை வந்து சீக்கிரமாக திறங்க. எங்கள் பேரண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்களாம், எங்கள் பிள்ளைகளாம் வந்து ஸ்கூலுக்கு போங்கன்னு ஆசைப்பட்றாங்களாம். ஸோ ஸ்கூலை வந்து விரைவாக திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கான உண்மைன்னு எனக்கு தெரியலை. நான் விசாரித்ததில் வந்து ஜனவரிலேயும் திறக்காதீங்கன்னு தான் கேள்விப்பட்டேன் தவிர, இந்த மாதிரிலாம் யாரும் சொல்லிலாம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி 3 வந்து நீங்கள் ஸ்கூலை திறங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்களாம். அப்புறம் 11th ஹேஸ் நோ பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, 10ஆவதுக்கும் 12ஆவதுக்கும் பப்ளிக் எக்ஸாம் நடக்குமா, இல்லை 11th வந்து பப்ளிக் நடக்காதா அப்படிங்கிருக்குங்க. உண்மையாக சொன்னால் வேணா, 11th வந்து 9th மாதிரிங்க, சரிங்களா? 11th வந்து 9th மாதிரி, 12th 10th மாதிரி, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து 10th 12th மேக்ஸிமமாக சான்ஸ் இருக்குது வைக்க. 10th கூட ஏதோ லிட்டில் சான்ஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண. 12th வந்து வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை நடத்தி தான் ஆகணும். 11th வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பப்ளிக் வச்சுருக்காங்க. சிபிஎஸ்சிக்கெலாம் பப்ளிக் கிடையாது. தமிழ்நாட்டை விட்டு புதுச்சேரி வேறு எங்கே, தமிழ்நாட்டுக்கு வெளியே வேறு மகாராஷ்டிரா அது மாதிரிக்கெலாம் 11th வந்து பப்ளிக்கே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பப்ளிக்குன்னு ஒரு இதை வச்சுருக்காங்க. ஸோ 11th மேக்ஸிமமாக நடக்க சான்ஸ் இல்லை. அப்புறம் சிபிஎஸ்சி எக்ஸாம் ஆர் போஸ்ட்போண்டட் அட் ஏப்ரல். ஆமாம், சிபிஎஸ்சி வந்து ரமேஷ் பொக்ரியால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் மாதம் வந்து எங்களால் வைக்க முடியாது, நாங்கள் வந்து பிளான் போட்டு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதம் இல்லைனா கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் தான் பிளான் போடுவாங்க. ஸோ சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து ஏப்ரல் மாதம் தள்ளி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கி தான் கேன்சல் பண்ணாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணாங்க. நம்ம செங்கோட்டையன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு பிரேக்கிங்கான நியூஸ் என்ன வந்துருக்குன்னா, 2021 நீட் சிலபஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கொரோனா சுச்சுவேஷன் காரணத்தினால இந்த 2021க்கான நீட் சிலபஸை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணது, கேள்விலாம் கம்மி பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து செகண்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தம்ப்நெயில் ஒன்று போட்டிருந்தேன், ஆன்லைன் கிளாஸ் பேன் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருந்தேன் தம்ப்நெயிலில். ஆனால் ஆன்லைன் கிளாஸ் பேன்லாம் பண்ணலை. என்ன நிறையா வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்லைன் கிளாஸ் வந்து பிள்ளைங்கள்லாம் இருந்து கண் ரொம்ப பாதிக்குதுங்க, ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ப்ளீஸ் தடை செய்யுங்க அப்படின்னு கேஸ் தான் போடுறாங்க. ஆனால் கோர்ட் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் பேன் தான் சொல்கிறாங்க, ஆனால் பேன்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரே ஒரு சாய்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுவும் இல்லைன்னா வேறு எப்படி படிக்கிறது? கண்டிப்பாக பேன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி உடனுக்குடன் நாங்கள் நியூஸ் வேணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் உடனுக்குடன் நியூஸை வந்து உங்களுக்கு விரைவாக வந்து சேரும். தேங்க்யூ வாட்சிங்.